சாலமோன்ட்ட கேட்கிறார், நீ விரும்புகிறத என்கிட்ட கேள். அப்படி கேட்கும்போது, ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் கேட்டதையும் கொடுத்தார், கேளாததையும் கொடுத்தார். அப்ப என்ன இவனுக்கு கொடுக்கணும்னு ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? செட் பண்ணிட்டார். நம்முடைய ஜெபத்துல சில காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய சித்தத்துக்கு ஒத்திருக்கும். உடனே அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்? நடக்கும். நடந்தது நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? அப்போ என் ஜெபத்தை கேட்டுட்டா. உடனே நம்ம இன்னும் நிறைய கூட வைப்போம். அதுக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. ஏங்க நீங்க சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில கேட்டு வாங்கினது ஜாஸ்தியா, கேட்காம கிடைச்சது நிறையவா? அதன் அர்த்தம் நம்ம கேட்டது ஒண்ணுமே சரியில்லைன்னு அர்த்தம். யோவான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிருபம் எழுதும் போது சித்தத்தின்படி 1 யோவான் 5வது அதிகாரம் எடுத்தீங்களா? 5:14. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், 14 இருந்து, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கவனிச்சீங்களா? சித்தத்தின்படி கேட்ட கர்த்தர் என்ன செய்வாரா? செவி கொடுப்பார். சொல்லு. சித்தத்துக்கு மாறா கேட்டா அப்படியே தூதன்ற கண்ணுகள் ஆமேன் போட்டான். ஆண்டவரே, ஏன்னா நமக்கு, அதாவது நாம் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் என் லைஃபுக்கு, அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அவர் பார்ப்பார், நான் வச்ச பிளானை விட இவன் போட்ட பிளான் பெஸ்டா இருக்கா இல்லை, எப்படி இருக்கும். நான் கீழே இருந்துல பிளான் வரைகிறேன், அவர் மேல இருந்துல பிளான் வரைகிறாரு. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நான் என்னுடைய இன்றைய சூழலை வைத்து நான் திட்டமிடுகிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையின் கடைசியும் பார்த்துவிட்டுதான் திட்டத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்துக்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் விருப்பத்திற்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். 2வது, சீயோனே நீ கேள். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் எதை எப்படி செய்ய வேண்டும் என நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார் என்றால் அது நாம் நினைத்த நாளில் அல்ல அவர் செய்கிறது, அவர் குறித்த நாளிலே அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் இயேசுவினிடத்திலே வந்து திராட்சரசம் இல்லை என்று சொல்லும் போது இயேசு மரியாளை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை. 40 நாள் இயேசு கிறிஸ்து ஜெபித்து முடித்து மிகவும் பசி உண்டான போது பிசாசானவன் கொஞ்சம் ஸ்பீடா வரான். அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய டைமுக்கும் நமக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அதுல பிசாசு வந்து நிற்பான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் டவுட் கொண்டு வருவான். இந்த கேள்வி கொண்டு வரதே பிசாசு. அதனாலதான் இந்த கொஸ்டின் மார்க்லாம் எப்படி இருக்கு? பாம்பு மாதிரியே இருக்கு. அப்பாலே போ சாத்தானேன்னு விடணும். நம்ம காத்திருப்போம். பிசாசு துரத்தப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அந்த டைம் வரும், அந்த டைமுக்கு இடையில வந்து நிற்பான். வந்து நின்றுட்டு, நீர் தேவனுடைய குமாரனால் இந்த கல்லை, நான் எதுக்கு கல் அப்பமாக்கணும்? என் அப்பா அப்பத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் எப்படிங்க வீட்டில் வந்து அம்மா வந்து அப்பத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிற பிள்ளை கல்லை எடுத்து வச்சு இனி அப்பமாக்கு,
எப்படி இருக்கும்? உள்ள இருந்து இந்த தோசை சுடுற கரண்டியை தூக்கி எரிய மாட்டாங்க. அவருக்கு தெரியும் என் அப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறா. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டு, அதான் உங்களுக்கு அது தெரியும்ல, இது தெரியும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாகும்படிக்கு கட்டளையிடும். ஆண்டவர் என்ன சொல்ற? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால். எனக்கு வார்த்தை வந்திருக்கிறது, வார்த்தை வந்திருக்குதுன்னா நான் பிழைப்பேன். ஆமென். நமக்கான காலத்தை குறித்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 3 சங்கீதம் 102:15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தமது மகிமையில் வெளிப்படுவார். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சீயோனை கட்டி அப்படின்னா அவர் என்ன பண்றார்? என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் கட்டிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டிட்டு இருக்கிறார்? பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹல்லேலூயா. ஆமென். சில வீடு வேலை பார்த்துருக்கீங்களா? பாதி தான் முடிஞ்சிருக்கும். என்னங்க அங்க கம்பி அது இதுதான் இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன இன்னும் ஒண்ணு செட் ஆகலையா? வேலை நடந்துட்டு இருக்கு. அவர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தர் ஒவ்வொன்றை செய்து முடிக்கும் போது, கர்த்தர் எதற்காக சீயோனை கட்டுகிறார்? சீயோனை எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவர் வாசம் பண்ணுவதற்கு. அப்ப கர்த்தர் சீயோனை எதுக்கு கட்டுறார்? அவருக்குன்னு கட்டுறார். கர்த்தர் சீயோனை தெரிந்தெடுத்தது எதற்காக? அவர் வாசம் பண்ணுவதற்கு. கர்த்தர் சீயோனை எதற்கு கட்டி எழுப்புறார்? அவர் வாசம் பண்ண கட்டி எழுப்புகிறார். இதற்காக கர்த்தர் என்ன குறித்திருக்கிறார்? டைமை குறித்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் என்ன குறித்திருக்கிறார்? நாளை குறித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை கட்டி முடிக்கும் போது சீயோனிலிருந்து என்ன வெளிப்படும் தெரியுமா? ஏசாயா 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். தேவனால் ஒருவன் கட்டி எழுப்பப்படுகிறான் என்றால் அவனிடத்திலிருந்து அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை வெளிப்படும். ஹல்லேலூயா. பேதுருவின் படகுல இயேசுவின் கால் பட்டது, அவ்வளவுதான். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுகிறவர். பேதுருவின் படகு அவர் கண்ட்ரோல்ல போச்சு. அதிலிருந்து வெளிப்பட்டது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. ஜனங்கள் எல்லாம் சுத்தி இருந்து அதை கேட்கிறாங்க. அத்தனை பேரும் கேட்கிறாங்க. அந்த படகு எப்படிப்பட்ட படகு? வெறுமையான படகு, தோல்வியை கண்ட படகு. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. அந்த படகு இப்பொழுது யார் கண்ட்ரோல்ல போகுது அப்படின்னா இயேசுவின் கண்ட்ரோல்ல. எப்படி போகுது? இயேசுவின் பார்வை அதன் மேல படுகிறது. இயேசு பேதுருவை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் என்று லூக்கா 5வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சீமோன் போட்ல இருந்து என்ன வருது தெரியுமா? வசனம். வசனம். சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை வசனம் தங்குகிற வாழ்க்கையா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில வசனம் தங்குதா? நம்முடைய கூடாரத்தில் வசனம் தங்குதா? இல்ல சத்துரு வந்து பொறுக்கி கொண்டு போகிறானா? சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டதா, உடனே பறவை வந்து என்ன ஆயிட்டான்? கொத்திட்டு போகுது. இன்னைக்கு எவ்வளவு கேட்டாலும் எனக்குள்ள வசனம் நிக்க மாட்டேங்குது. ஏன் நிக்க மாட்டேங்குது? நாம் தேவனால் கட்டி எழுப்பப்படுகிறோமா? கட்டி எழுப்பப்படுகிறோமா? சீயோனிலிருந்து வசனம் வெளிப்படும்.
என் வாழ்க்கை, என்னுடைய செயல்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கிரியை அவங்க பார்க்கணும். இது வசனம் இல்ல, இது வசனம் இல்ல. மோசே கையில 2 கற்பலகை நிறைய என்ன எழுதிட்டு வராரு? வசனம் எழுதிட்டு வராரு. ஆனா அது யார் பேசின வார்த்தை? இதுல யார் பேசின வார்த்தை இருக்கிறது? ஆனா கர்த்தர் மோசையோடு பேசினார் என்பதை மோசே எப்படி அறிந்து கொண்டான்? ஜனங்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள்? கற்பலையில் இருக்கிற வார்த்தையை பார்த்தா மோசையின் முகம் பிரகாசித்ததை பார்த்தா. நமக்குள்ள வசனம் இருக்கிறது என்பதை நம்ம டைரியை பார்த்தல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனில் இருந்து வேதம் வெளிப்படும். ஆண்டவர் என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஆமென். என்னப்பா இன்னும் ஒன்னும் நடக்கல? சிலர் அநேகருக்கு ஊழியத்துக்குன்னு வந்துட்டீங்க, இன்னும் ஒன்னும் வாய்க்கல. சொல்லுங்க, கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார், கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 134வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சீயோனில் இருந்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருங்க சீயோன்? யாரு போய் சொன்ன? அப்படின்னா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நாம எல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சீயோனிலிருந்து என்ன வருதா? அவர் கட்டி அவர் உள்ள உட்கார்ந்துட்டார்னா உள்ள இருந்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதம். இப்ப பேதுரு படகுல ஆண்டவர் ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததும் படகு எங்க போகுது? ஆழத்துல போகுது. சீயோனிலிருந்து வேதம் வெளிப்பட்டாச்சு. அடுத்து என்னது? இப்போ ஆழத்துல போய் படகு நிறைய மீன்கள் வந்துட்டு, அதாவது சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். சீயோனிலிருந்து உன்னை, இதுதான் ரொம்ப முக்கியம். நான் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பது அல்ல, நான் உண்மையிலே தேவனால் கட்டி எழுப்பப்படுகிறேன் என்பதின் அடையாளம் நான் எந்த அளவு ஆசீர்வதிக்கப்படுறேன் அல்ல, நான் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்.